Hi guys, welcome to our channel. நான் உங்கள் ஹரிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எனக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணும்னா என் டீமில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்னும் நிறைய டெக் அப்டேட் கொடுப்பேன். இனிமேல் ப்ராடக்ட் ரிவ்யூ நிறைய பண்ண போகிறேன். அதுக்கு இது ஆரம்பம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருப்பாருங்க. ஓகே, இது கையில் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் வாங்கின ரீசெண்டான ஒயர்லெஸ் மைக்குங்க. இது ரொம்ப பெரிய பட்ஜெட் உள்ள மைக் இல்லை, சும்மா ஆவரேஜான ஒரு ப்ரைஸில் இருந்த மைக். இது பேர் வந்து K9 ஒயர்லெஸ் மைக். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 2 மைக் நான் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து $435, 2 மைக் சேர்த்து. இது எப்படி ஒர்க் ஆகுனா, நம்ம மொபைலில் ஒரு ரிசீவரை ப்ளக் பண்ணிடணும். அப்புறம் நம்ம மைக் வந்து நம்ம இங்கே ஆன் பண்ணி மாட்டிக்கணும். அப்படிதான் ஒர்க் பண்ணுற மாதிரி. இதை உங்களுக்கு நான் அவுத்து காட்டிடுறேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஐ மீன் அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடுறேன். இதை பாருங்க, இதுதான் மைக். ஓகே, இதுதான் ரிசீவர். ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட இந்த ரிசீவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பின் கொடுத்துருந்தாங்க. நான் இதை ரிவ்யூ பண்ணுற ஐடியாலே இல்லை, பட் இதை யூஸ் பண்ணுற ஐடியாவுக்கு தான் இதை வாங்கினது. பட் இங்கே சிக்கல் என்னாச்சுன்னா, இந்த மைக் ஒரு வேஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ரிவ்யூலாம் சில ரிவ்யூ நெகட்டிவாக இருக்கும், சில ரிவ்யூ பாசிட்டிவாக இருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அப்படின்றதுனால நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம், நிறைய பேருக்கு நல்லா ஒர்க் ஆகலாம். பட் இது எனக்கு ஒர்க் ஆகுச்சு, பட் ஒர்க் ஆகலை. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, SBO அப்டேட் பற்றி ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஐ மீன் இந்த வீடியோ டாபிக் கூட பார்த்துடுறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. SBO 45 days லீவுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த மைக்கை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். நல்லா தானே ப்ரோ இருக்குது அந்த வாய்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கும். பட் நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நானும் அதை கேட்டு தான் எடிட் பண்ணேன். அன்றைக்கி நான் டைம் இல்லை, அது அப்டேட் ஆச்சு, சீக்கிரமாக கொடுக்கணும். அது போட்டதே நான் ஒரு நாள் கழிச்சு தான் போட்டேன். இருந்தாலும் நான் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணி தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். பட் என்ன அங்கே ரிசல்ட்னா, சரியா வாய்ஸ் வரல. சரி, அந்த வாய்ஸை வச்சு மேனேஜ் பண்ணுறோம், நம்ம ஒழுங்காக வச்சிருந்துக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சி நான் அகைன் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு மாதிரி விட்டு கே, அதுதான் பிரச்சனையே. நான் பேசிட்டே இருப்பேன், நான் முடிக்கும் போது இப்போ நான் பேசிட்டே இருக்கேன் அப்படின்றதா இருக்கேன்றது வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆகிடும் அந்த இடத்துல. இது ஏன் சார்ஜ் இல்லாமல் ஒரு வேளை இப்படி ஆகுதோ அப்படின்றத நான் நினச்சி சார்ஜ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பண்ணி பார்த்தேன். பட் ஒரு யூஸும் இல்லை. இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக வேஸ்ட். ஸோ யாரும் இதை வாங்கி யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போகாதீங்க. யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணோம், நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் உங்களுக்கு மைக்கு தான் ரொம்ப, அதாவது வாய்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்ஸ் தான் நம்மளுக்கு வீடியோக்கான ஒரு உயிர் நாடின்னு வச்சுக்கங்களேன். வீடியோ ஆடியோ தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பட் என்கிட்ட ஒயர் மைக் ஆல்ரெடி இருக்கு. இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அது ரொம்ப காஸ்ட் கம்மி, இதை விட அது கம்மி. பட் நான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், நான் அதவே வேஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட் நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் அது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரையும் நான் வாங்கியது 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் இப்போ வரையும் அது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இது அந்த அளவுக்கு இல்லை, நான் நினைச்ச மாதிரி இல்லை. இதில் வந்து என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி, வேற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டுன்னு தான் படுது. நீங்கள் யாராச்சும் ஏமாந்து வாங்கிடாதீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். இது ஒருத்தான மைக் கிடையாது. அப்படி நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 500 நீங்கள் மைக் பார்க்கணும்னா ஒயர் மைக்கை பாருங்கள். அதை நான் உங்களுக்கு அந்த மைக் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த மைக்கோட லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை போய் நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கங்க. பட் இந்த மைக் வந்து வேஸ்ட்டுங்க, தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நான் இப்போ இதை ரிட்டர்ன் போட்டேன். எப்போ வந்து ரிட்டர்ன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணுறோமே, நிறைய பேர் இது மாதிரி வாங்கிடுறாங்க. ஸோ அவங்க முயற்சிக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த காஸ்ட்டில் ஒரு ஒயர்லெஸ் மைக்கு கிடைக்கிறது ரேரு. பட் நல்லது தான். ஆனால் இந்த மைக் அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகலை. அதுதான் ஒர்க் ஆகுது, பட் எஃபெக்டிவாக நம்ம நினைக்கிற மாதிரி கிளியரான ஆடியோ அந்த மாதிரிலாம் இல்லை. கிளியரான ஆடியோ கிடைக்குது, பட் எப்படின்னா நாய்ஸ் இல்லாத ஒரு ஆடியோவாக கிடைக்குது. பட் வாய்ஸ் வந்து கிளியராக வரணும் இல்லை, அதுதானே அந்த மைக்கோட இம்பார்ட்டன்டே. வாய்ஸே கிளியராக இல்லை. நம்ம நாய்ஸ் வந்து, அதாவது சத்தம் வந்து சுற்றி இருக்கிற சத்தத்தை கிளியர் பண்ணுறது நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய AI வெப்சைட்ஸ் இருக்குது. பட் வாய்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல எந்த ஒரு ஆப்பும் இருக்காது. அது மைக்கோட வேலை, அது மைக் தான் பண்ணணும். பட் இந்த ஒயர்லெஸ் மைக் அது கரெக்டாக பண்ணலை. அதனால் நான் ரிட்டர்ன் போட்டேன். நீங்கள் யாராச்சும் இந்த மைக்கை வாங்குறதா இருக்கிற பிளானில் ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது கம்ப்ளீட்டாக வேஸ்ட். மேபி உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒர்க் பண்ணுற மைக்காக இருந்தால் மேபி உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகலாம். பட் இது எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் நான் ரிட்டர்ன் போட்டேன். நான்
2-3 வீடியோ எடுத்து பார்த்துட்டு தான் நான் இதை சொல்கிறேன். 2-3 வீடியோ எடுத்துட்டு தான் ஒரு 2 மைக் இருக்குது இதில். இந்த ஒரு மைக் இருக்கிற இதுவும் இருக்குது. நான் அதுலேயும் பார்த்துட்டேன். அது இதே மாதிரி தான் ரிவ்யூ இருக்குது. அதுலேயும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குது, நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது. இந்த மைக் பேர் வந்து K9 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ இதை எதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதை வாங்கிடாதீங்க, பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. மேபி வாங்கினீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது. நிறைய செல்லர்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேன்றா, ரிப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதனால் பார்த்துட்டு பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறேன். பட் ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்குற இது மட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க, ஆர்டர் போட்டுறாதீங்க. அதுக்காக தான் நான் இதை மெயினாக உங்களுக்கு போடுறேன். நான் பார்த்த நிறைய செல்லர்ஸ் கிட்ட ரிப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, ரிட்டர்ன் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்து ஆர்டர் போடுங்க, ரிட்டர்ன் பண்ணிடுங்க. நல்லா இல்லைன்னா, நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, உங்கள் இஷ்டம், அது உங்களோட விருப்பம். பட் வாங்கி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் இருக்கிற செல்லர்ஸாக பார்த்து வாங்குங்க. காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களோட இதுவே அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் கூட இருக்கு. நிறைய மைக்ஸ் இருக்கு. இதுவே அதிகமாக 500 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மைக்லாம் கூட K9ல இருக்கு. இதே மைக் தான், வேற டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இதே மைக் தான். பட் நீங்க வந்து பார்த்து காஸ்ட் கம்மியாக இருக்கிறதும் பார்த்துட்டு வாங்கணும், ரிட்டர்ன் இருக்கிறதா பார்த்துட்டு வாங்கணும். இதுதான் மெயின். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் தான் நிறைய வரதே இல்லை, லைக் நிறைய மறதான் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுறங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோவும் பண்ணுறங்க. ரெகுலர் வீடியோஸ் வேணும்னா பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஓகே, பாய்.